ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் உடனே நமக்கு ஞாபகம் வருவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கர்த்தரின் குணாதிசயங்கள், அதாவது யெகோவா, எலோஹிம், எல்ஷடாய், இவைகள் எல்லாம் ஆண்டவரனுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் யெகோவா, அதற்குள் இருக்கும் குணாதிசயங்கள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதிசயமானவர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இவைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்னவாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்கிறதான காரியங்களை தியானிப்பதன் மூலமாக இந்த வருடம் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அறிக்கை செய்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், டிசம்பர் முழுவதும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யெகோவா தேவனுடைய அற்புதமான குணாதிசயங்கள். உண்மையாகவே இந்த குணாதிசயங்களை நாம் தியானிக்க நமக்குள்ளாக ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த ஆவிக்குரிய மனிதன் நிச்சயமாக பலனடைந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு யெகோவா யார்? அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று மக்கென் என்பதாகும். யெகோவா மக்கென் அப்படின்னா ஷீல்டு, கேடகம், கேடயம், ஷீல்டு அப்படிங்கிறதுக்கு ஹீப்ரு வேர்ட் மக்கேன் என்பதாகும். இதை 3ஆம் சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். மெகன் என்கிறதான ஹீப்ரு வேர்டுக்கு கேடகம், பாதுகாப்பு, ஷீல்டு, ப்ரொடெக்ஷன், இப்படி பல அர்த்தங்களை உடைய ஒரு அற்புதமான வார்த்தை. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் ஆவிக்குரிய ரீதியிலும் பாதுகாப்பு தேவை, சரீர ரீதியிலும் பாதுகாப்பு தேவை. ஆவிக்குரிய சரீர பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய யெகோவா தேவன் என்பதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த ஷீல்டு இருக்குல்ல, அது ஏதோ போருக்கு மட்டும் பயன்படுத்துவது கிடையாது. மழை, வெயில் இவைகளிலிருந்தும் பாதுகாக்க அந்த ஷீல்டு தான் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் பயன்படுத்துவார்கள். இப்போது சங்கீதக்காரன் கர்த்தர் என்னுடைய கேடகம் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஏதோ யுத்தத்திற்கு மட்டுமல்லாமல் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார், ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுகிறவர். அப்படின்னா யெகோவா யார்? என்னுடைய முழுமையான பாதுகாப்பு. தாவீதினுடைய வார்த்தைகளை கேட்டோம். இப்போ தாவீதினுடைய மகன் சாலமோன் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். கர்த்தரின் கேடகம் சொன்னார்ல தாவீது. அவருடைய மகன் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? சாலமோன். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய வசனம் கேடகமாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். நமக்கு தாவீதின் வார்த்தைகளின் மூலமாகவும் சாலமோனின் வார்த்தைகளின் மூலமாகவும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய வைக்க விரும்புகிறார்கள் இருவரும். அவர்கள் அதை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், யெகோவா தேவன் என்பவர் நம்முடைய கேடகம். யெகோவா தேவன் வார்த்தையாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஆகினால சாலமோன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகள் நமக்கு கேடகம் என்று சொல்லி சொல்லுகிறார். வார்த்தையாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டவர் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. யோவான் சொல்கிறார்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவும் இருந்தது. வார்த்தை, அவருடைய வார்த்தைக்குள் நாம் இருக்கும் பொழுது ப்ரொடெக்ஷன் நமக்கு. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளோ ஒரு காலும் ஒழிந்து போவதில்லை. அதனுடைய பொருள் என்ன? இந்த உலகத்திலே அழிவு என்று சொல்லும் பொழுது அது வானமும் பூமியும் கூட அழிந்து போகும். தேவனுடைய வார்த்தையின் மையத்தில் நாம் நடப்பட்டிருந்தால், வாழ்ந்து கொண்டிருந்தால், நமக்கு அழிவு என்பது இல்லவே இல்லை, நமக்கு நித்திய ஜீவன் என்று சொல்கிறோம். இந்த கேடகம் என்று சொல்லும் பொழுது இயேசுதான் நம்முடைய கேடகம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யெகோவா மக்கேன் யார்? அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் இயேசு.
நம்மை பாதுகாப்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்தவர். நம்முடைய பாதுகாப்பு அவர் மட்டும்தான். நமக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பவுலினுடைய வார்த்தைகள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தில் பயன்படுத்துகிறார். கவனிங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாய் நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், எது நம்முடைய கேடகம் என்று சொன்னால், நாம் ஆண்டவர் மேல் வைக்கும் விசுவாசம். வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அழகா அந்த வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், the righteous shall live by his faith. அவருடைய விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் எமுனா, அது யார் தான் கேட்டிங்கன்னா, நம்முடைய விசுவாசமே ஆண்டவர் தான். நமக்குள்ளாக விசுவாசத்தை வைக்கிறவர், விசுவாசம் என்னும் விதையை வைக்கிறவர் அவர்தான் நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து. இந்த உலகத்தில் யெகோவா மகனாக, நம்மை பாதுகாக்கும் கேடயமாக, வார்த்தையாக இந்த உலகத்தில் அவதரித்திருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் என்னவாக புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், யெகோவா மகன், என்னுடைய கேடகம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் யுத்தத்தில் இருக்கும் பொழுது எதிரிகள் எய்யும் அக்னியாஸ்திரங்கள், அம்புகள், இவைகள் என்னை தாக்காதபடிக்கு என்னை பாதுகாக்கும் கேடகமாக கர்த்தர் இருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் மேலே என்ன வைக்கணும்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஹீ இஸ் மை மகன் அல்லது ஷீல்டு என்று சொல்லி அவரின் மேலே நாம் முழுமையான விசுவாசத்தை வைக்க வேண்டும். யார் மேலே? கிறிஸ்துவின் மேலே. சரீர பிரகாரமாக எவ்வளவு பிரச்சனைகள், பலவீனங்கள், போராட்டங்கள் வருகிறது. அவைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும் ஒரு கேடகம் யார் என்று சொன்னால், அவர்தான் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. ஆகினால இந்த நாளில் ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறீர்களா? சரீரப்பிரகாரமான போராட்டத்தில் இருக்கிறீர்களா? அந்த போராட்டத்தை தடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் யெகோவா மகன். அவரை அறிக்கை செய்வோமா? ஆண்டவரே, கிறிஸ்துவே, இந்த பூலோகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்திரீயினிடத்திலே பாவமில்லாமல் கன்னிமரியாளினுடைய வயிற்றிலே நீர் என்னை பாதுகாக்கும் யெகோவா மகன் ஆக பிறந்தீர். அதற்காக உமக்கு நன்றி. வாருங்கள் ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கும் கேடகம் யெகோவா, உம்முடைய வார்த்தைகளெல்லாம் புடமுடப்பட்டவைகள், உம்முடைய வார்த்தைகள் எங்களை பாதுகாக்கும் கேடகம் என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொண்டோமே ராஜா. உம்முடைய அற்புதமான இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறவர் நீர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக யெகோவா மகனாக இந்த உலகத்தில் பிறந்தீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த வேளையில் எங்களோடு ஜெபத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, ஆவிக்குரிய யுத்தத்தில் மிகுந்த போராட்டங்களை சந்தித்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். சரீரத்தில் பலவீனத்தோடு போராடி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். யெகோவா மகனாக அவர்களுக்கு விரோதமாய் எரியப்படும் எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அவித்து போடுகிற கேடகமாக நீரிருந்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.